நினைக்கிறீங்க? மனுஷன் தானே இருக்கும்ல. சரி ஆம்பள. தப்பில்லையே. ஆண்மை நிறைந்தவர் நானு மகிழ்ச்சி அடைறேன் அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னை அறிமுகப்படுத்தின, என்னை தெரியாத, நான் ம், நடிக்காத இயக்குனர்கள் முதற்கொண்டு, ம், எல்லோர் மீதும் எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. ம், ஒருவேள அவங்களுடைய வார்த்தைகளோ, அவங்களுடைய சில விஷயங்களோ ஒரு மாதிரி இருக்குன்னா, அங்கருந்து நான் நகர்ந்துருவேன். ஆனா, ம், இன்னைக்கு வரைக்கும் என்ன கைய புடிச்சு இழுக்கிறதோ, இல்ல நீ இப்படி பண்ணா தான் இந்த பட வாய்ப்பு தரோம்னா, யாருமே சொன்னதில்ல. இந்த சமூகங்கள் சொல்லுது இல்லையா? அந்த இப்ப நான் ஃபோட்டோ போட்டேன்னா, அதுக்கு கீழ ஒரு கமெண்ட் போடுறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையே கிடையாது. ம், எனக்கு நடக்கவும் இல்ல. நான் ம், பார்க்கவும் இல்ல. ம், நான் கேட்கவும் இல்ல. ஆனா, நீங்க அவங்ககிட்ட நெருங்கி பேசும்போது, அப்பா! என்ன வார்த்தைகள் அவங்ககிட்ட இருந்து வந்து விழும் தெரியுங்களா? என்ன ஒரு அறிவு! என்ன ஒரு கவிதை! அவ்ளோ அறிவினுடைய முதிர்ச்சி பார்க்கும்போது, ஆஹா! இவரவே அப்படி சொல்றாங்க, அப்படின்னு நமக்கு தோணும். அந்த பழி எப்படியே இருக்கே அவர் மேல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மனுஷன் தானே இருக்கும்ல. சரி ஆம்பள. தப்பில்லையே. ஆண்மை நிறைந்தவர் நானு மகிழ்ச்சி அடைறேன் அவ்வளோதான். பழிகளையும், பாவங்களையும் சுமந்து கொண்டு இன்னும் அவர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்.